ஆதாமும் ஏவாளும் கடவுளோட கட்டளைக்கு கீழ்ப்படியாம போனதுனால அவங்கள ஏதேன் தோட்டத்துல இருந்து கடவுள் வெளியே விரட்டி விட்டுட்டாரு. அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு 2 பசங்க பிறந்தாங்க. மூத்த பையன் பேரு காயின், இளைய பையன் பேரு ஆபேல். ஆபேல் ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். காயின் நிலத்தை பண்படுத்துபவனா இருந்தான். ஒரு நாள் காயினும் ஆபேலும் கடவுளுக்கு காணிக்க கொடுக்க போனாங்க. காயின் ஏனோ தானோன்னு அவன் நிலத்துல விளைஞ்ச காய்கறிகளை கொண்டு போனான். ஆனா ஆபேல் அப்படி இல்லை. தன்னோட ஆட்டு மந்தையில இருக்கிற ரொம்ப சிறப்பான நல்லா கொழுக்கொழுன்னு இருக்கிற ஒரு ஆட்டை காணிக்கையா கொண்டு போனான். கடவுள் ஆபேலோட காணிக்கையை ஏத்துக்கிட்டாரு. ஆனா காயின் காணிக்கைய திரும்பி கூட பார்க்கல. இதனால கூட பிறந்த தம்பி ஆபேல் மேல காயினுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. ஒரு நாள் வா நம்ம வயல்வெளிக்கு போலாம்னு காயின் ஆபேல கூட்டிட்டு போனான். அங்க தனியா இருக்கும்போது காயின் ஆபேல அடிச்சு கொன்னுட்டான். கடவுள் காயின் கிட்ட உன் தம்பி ஆபேல் எங்க, அவனை என்ன செஞ்சன்னு கேட்டாரு. காயின் எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு பொய் சொன்னான். ஆனா கடவுளுக்கு உண்மை என்னன்னு தெரியும். அதனால காயினுக்கு நீ நாடோடியாத்தான் வாழணும்னு கடவுள் தண்டனை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் காயின் நாடோடியா வாழ்ந்து நோது அப்படிங்கிற நாட்டுக்கு வந்தான்.